जर्मनी की எல்லோருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றியை தெரிவிக்கிறேன். परमेश्वर का हम धन्यवाद करते हैं कि प्रभु ने हम सबको अभी तक संभाल के रखा है। ஆண்டவர் இதுவரை நம்மை நேர்த்தியாய் நடத்துவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். करीब 8 महीने के बाद बहुत लोगों को फेस टू फेस देखने का आज मौका मिला है। கடந்த 8 மாதங்களுக்கு பின்பு அநேகரை முகமுகமாய் பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே உதவி செய்திருக்கிறார். आपके सुंदर चेहरे मास्क के पीछे छुपे हुए हैं लेकिन मुस्कुरा रहे हैं, हमें विश्वास है। உங்களுடைய அழகான முகம் உங்களுடைய மாஸ்க்குள்ளாக மறைந்திருக்கிறது, ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரிப்பதை நான் உணர்கிறேன். क्योंकि परमेश्वर के भवन में एक आनंद की भरपूरी होगी। காரணம் தேவனுடைய ஆலயத்திலே சந்தோஷத்தின் நிறைவு இருக்கிறது. हमारे दुख भी आनंद में बदलता है हमारा परमेश्वर। நம்முடைய துக்கத்தை கூட அவர் சந்தோஷமாக அவர் மாற்றுகிறவர். दुनिया में चारों तरफ आज बहुत ही बड़ी समस्याएं हैं, लेकिन सिर्फ परमेश्वर की उपस्थिति में ही शांति है और चंगाई है। உலகத்திலே 4 மூலைகளிலும் நாம் பார்க்கும்போது ஜனங்கள் பிரச்சனையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய சமூகத்திலே மாத்திரம் அமைதி இருக்கிறது. और हमें विश्वास है कि जब तक परमेश्वर हमारे साथ में है तो कौन हमारे विरोध में हो सकता है। எனவே நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பதினாலே யார் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியும். इसलिए आज की सुबह हम धन्यवाद के साथ उसकी उपस्थिति में यहाँ पर बैठे हैं और प्रभु के वचनों से आज हम उसके संदेश को हम सुनने जा रहे हैं। எனவே நன்றியோடு இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். पिछले 8 महीने से आपकी प्रार्थनाओं के द्वारा सेवकाई बहुत ही आशीषित हो रही है। கடந்த 8 மாதங்களாக உங்களுடைய ஜெபத்தினாலே என்னுடைய ஊழியங்கள் மிகவும் அதிகமாய் வளர்ந்து வருகிறது. लॉकडाउन हम घर के अंदर थे लेकिन वचन पूरे भारत में गूंज रहा। லாக்டவுன் நேரத்திலே நான் வீட்டுக்குள்ளாக இருந்தேன், ஆனாலும் தேவ வசனமானது இந்தியா முழுவதும் அது பரவி வந்தது. और ये परमेश्वर का अनुग्रह है कि लगातार हम उसकी सेवा में हम बढ़ते जाएं। எனவே தேவனுடைய கிருபை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியத்திலே முன்னேறி கடந்து செல்வது அது தேவ கிருபை. लगातार प्रार्थना में याद करें ताकि हम परमेश्वर की सेवा को और भी अच्छे से इन अंतिम दिनों में हम कर। எனவே இந்த கடைசி நாட்களிலே இன்னும் அதிகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. यरीहो की चारों तरफ में 6 दिन तक एक-एक चक्कर लगाया था। எரிகோவின் பட்டணத்தை எரிகோவின் மதிலை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு முறை இப்படியாக 6 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வந்தார். लेकिन 7वें दिन में आखिरी दिन में 7 चक्कर उनको लगाना था। ஆனால் 7வது நாளிலே 7 முறை எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வர நேர்ந்தது. अंतिम दिन में हमको थोड़ा और तेज दौड़ना पड़ेगा। எனவே கடைசி நாட்கள்ல நாம் இன்னும் அதிகமாக நம் ஆண்டவருக்கு ஓட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். पहले एक-एक चक्कर आराम से लगाया होगा। எனவே இதற்கு முன்பாக நாம் ஒரு முறையாக நாம் சுற்றி வந்திருப்போம். लेकिन आखिरी दिन में दौड़ कर उन्होंने चक्कर लगाया होगा। எனவே அதாவது கடைசி நாளிலே ஓடி அவர்கள் 7 முறை அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்திருப்பார்கள். परमेश्वर हमको इतना ताकत दे इन अंतिम दिनों में हम और दौड़ के उसकी सेवा को हम कर। எனவே ஆண்டவர் நமக்கு நல்ல பலத்தை தருவாராக. இந்த கடைசி நாட்கள்ல நாம் எல்லோருமே மிகவும் விரைந்து ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய. परमेश्वर के वचन से आज हमने जो पढ़ा है पुराना नियम और नया नियम। எனவே நாம் வேதாகமத்திலிருந்து இந்த நாளிலே நாம் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டிலிருந்து வேத பகுதியிலே வாசித்தோம். उसमें यशायाह 60 में 1 और 2 में परमेश्वर के वचन से हम ध्यान करेंगे। எனவே இன்றைக்கு நாம் வாசித்த முதல் வேத பகுதியாகிய ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்திலிருந்து நாளின் காலைக்கான சிந்தனையாக நாம் சிந்திப்போம். परमेश्वर का वचन यहाँ पर इस प्रकार कहता है, उठ प्रकाशमान हो क्योंकि तेरा प्रकाश आ गया है। இங்கே தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. और देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा। இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். आज की सुबह परमेश्वर का वचन हमें इस बात को याद दिला रहा है, हमको उत्साहित करता है और हमको आज्ञा देता है कि उठ और प्रकाशमान हो। இன்றைக்கு தேவனுடைய வசனமானது நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை ஞாபகப்படுத்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. எழும்பி பிரகாசி. अगर आज की सुबह हम यहाँ पर बैठकर प्रभु तेरी इच्छा क्या है अगर हम मांगते हैं
तो प्रभु यही चाहता है हम उठे और प्रकाशमान हो। எனவே இன்றைக்கு தேவன் நம்மிலே எதிர்பார்ப்பது எழும்பி நாம் பிரகாசிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ये परमेश्वर की इच्छा भी है और परमेश्वर की आज्ञा भी है। இது தேவனுடைய சித்தமாகவும் தேவனுடைய கட்டளையாகவும் அது இருக்கிறது. हमारे जीवन में परमेश्वर क्या चाहता है? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? कई बार हम कहते हैं प्रभु तेरी इच्छा क्या है तू मुझे बता। நாம் अनेक நேரங்களில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன எனக்கு வெளிப்படுத்தும். कई बार लोग कंफ्यूज होते हैं कि प्रभु हम इन दिनों में हम क्या करें। நாம் अनेक நேரங்களில் நாம் குழப்பம் அடைகிறோம், இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. इन दिनों में जब कोरोना जब से शुरू हुआ है लोग कंफ्यूज हो चुके हैं कि हमें करना क्या है अब आगे। எனவே இந்த கொரோனாவின் நாட்களில் अनेक மக்கள் மிகுந்த குழப்பத்தோடு இருக்கிறார்கள், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. कैसे होगा बिजनेस, कैसे होगा जॉब, क्या करेंगे मिनिस्ट्री, लोगों के अंदर में कंफ्यूजन बढ़ चुका है। இன்றைக்கு மக்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது, நான் என்ன செய்வது, என்ன வேலை செய்வது, என்ன பிசினஸ் செய்வது, அல்லது எப்படி நான் என்ன ஊழியம் செய்வது என்று சொல்லி மக்களுக்குள் பல குழப்பங்கள் இருக்கிறது. बच्चों की पढ़ाई के बारे में, जॉब के बारे में, शादियों के बारे में कितने लोगों के जीवन में अलग-अलग प्रकार का कंफ्यूजन आ चुका है। பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய வேலையை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து இப்படி பலவேறு சிந்தனைகள் அநேகருடைய இருதயங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. जो लोग कमजोर है विश्वास में वो और कमजोर हो गए, लेकिन जो मजबूत है वो और ज्यादा मजबूत होते हैं। விசுவாச வாழ்க்கையில யாரெல்லாம் பலவீனப்பட்டிருந்தார்களோ அவங்களெல்லாம் இன்னும் பலவீனப்பட்டு போனார்கள். யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கையில பலத்தோடு இருந்தார்களோ இந்த நாட்கள்ல இன்னும் அதிக பலத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார். और इसीलिए हमें लगातार जो है विश्वास में हमें मजबूत होकर प्रभु की इच्छा के अनुसार आज की सुबह हम सुन रहे हैं उठ और प्रकाशमान। எனவே தொடர்ந்து நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்திலே வளர்ந்து நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். यहाँ पर लिखा है घोर अंधकार राज्य राज्य के ऊपर छाया हुआ। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். यदि आप देश और विदेश की जानकारियां रखते हैं तो केवल हमारे भारत में नहीं पूरे विश्व भर में बहुत घोर अंधकार छाया हुआ है। அதாவது நாம் நம்முடைய தேசத்தையும் மற்றும் உலக நாடுகளை குறித்த ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்கிறோம், எல்லா இடங்களிலும் இருள் தேசங்களை மூடி இருக்கிறது. एक चाहे पॉलिटिकली हो, चाहे फाइनेंशियली हो, चाहे फिजिकली हो, चाहे मॉरली हो, हर जगह पर अंधकार बढ़ता जा रहा है। அதாவது அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரமாக இருக்கட்டும் மற்றும் மற்ற காரியமாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. इसलिए जब हम चारों तरफ देखते हैं तो हमारे मन में कंफ्यूजन और डर पैदा होता है। எனவே நான்கு திசைகளிலும் நாம் நான்கு விதமான காரியங்களை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய இருதயத்திலே நம்மை அறியாமல் ஒரு பெரிய பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. सुबह अखबार पढ़ते हैं, न्यूज़ को देखते हैं तो मन में और चिंता पड़ता है। எனவே நாம் தினமும் காலையிலே நாம் நியூஸ் கேட்கும் போது அல்லது செய்தித்தாள்களை படிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே இன்னும் குழப்பங்களும் பயங்களும் அதிகரிக்கும். न्यूज़पेपर हमेशा बैड न्यूज़ देता है, அதாவது செய்தித்தாள்கள் பெரும்பாலும் மோசமான செய்திகளையே கொண்டு வருகிறது. लेकिन बाइबल हमेशा गुड न्यूज़ देता है। ஆனால் வேதாகமமோ ஒவ்வொரு முறையும் நல்ல செய்தியை நமக்கு கொண்டு வருகிறது. ये आपके ऊपर डिपेंड है कि आप अपने घर में क्या देखना चाहते हो। எனவே இது உங்களை சார்ந்தது. நீங்கள் உங்கள் வீடுகளிலே உங்கள் வாழ்க்கையில எதை பார்க்க விரும்புகிறீர்கள்? बाइबल में जब हम पढ़ते हैं प्रभु का वचन कहता है तेरे ऊपर परमेश्वर उदय होगा, तेरे ऊपर परमेश्वर की प्रकाश होगी, तू भी उठ के प्रकाशमान हो। நாம் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பிரகாசம் உங்கள் மேல் ஒளிக்கிறது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. हमारे जीवन में अगर आज हम ये पूछते प्रभु मैं कैसे उठ के प्रकाशमान हो, तो संदेश आपके लिए है। எனவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் எப்படி எழும்பி பிரகாசிப்பது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி வருகிறது. कई बार मसीह जीवन में आने के बावजूद भी जो है कई बार हमारा जीवन उठकर प्रकाशमान नहीं हो रहा है, हम बुझे बुझे से रहते हैं। நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் வந்ததற்கு பின்பு கூட अनेक முறை நம்முடைய வாழ்க்கை எழும்பி பிரகாசிப்பதில்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கை मंगलाக இருந்து கொண்டிருக்கிறது. लेकिन ये प्रभु की इच्छा है और आज्ञा है, हर एक जन जो यीशु के पीछे चलना शुरू करता है उसका जीवन प्रकाशमान होना आवश्यक है। எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம் மற்றும் தேவனுடைய கட்டளை எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதை यीशु ने कहा 15वां अध्याय यूहन्ना में हमने पढ़ा, जो डाली मुझ में फल नहीं लाती है उसको काट दिया जाता है और आग में डाल दिया जाता है। இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னிலே கனி கொடாதிருக்கிற
கொடியெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் लेकिन जो சொல்கிறார். फल देता है उसको छांटा जाता है, उसको और ज्यादा प्रोटेक्ट करके आगे बढ़ाता है। ஆனால் கனி கொடுக்கிற கொடியோ அதை மீண்டும் அது சுத்தம் செய்யப்பட்டு இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அது பாதுகாக்கப்படும். आज हमारा जीवन कैसा है, हमें अपने आप को जांचना बहुत आवश्यक है। எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. इसीलिए बड़ी जल्दी से 5 मुख्य बातों को मैं बताऊंगा कैसे हम उठ के प्रकाशमान हो सकते हैं। எனவே நாம் எப்படி எழும்பி நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும் என்பதை நான் ஒரு 5 காரியங்களில் சொல்ல விரும்புகிறேன். और इंग्लिश के शब्द के आधार पर 5 C अल्फाबेट C से 5 बातें मैं बताना चाहता हूँ। எனவே ஆங்கில எழுத்தான சி என்கிற அந்த ஒரு எழுத்தை கொண்டு ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். पहली बात, अगर हमें उठ के प्रकाशमान होना है तो पहला C जो है कनेक्ट विद क्राइस्ट। நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் சி ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். यीशु के साथ में हमारा जुड़ा रहना बहुत ही आवश्यक है। ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. யோவான் 15 के 5वें आयत में हमने पढ़ा, तुम मेरे बगैर कुछ नहीं कर सकते हो। இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு और சொல்கிறார். जो मुझ में बना रहेगा वो बहुत फल लेकर आएगा। என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். आज हमारे जीवन में जुड़ा रहना बहुत ही एक अत्यंत आवश्यक बात है। எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். कनेक्टिविटी जो है हमारे प्रोडक्टिविटी को दिखाता है। அதாவது நாம் தேவனோடு தொடர்பில் இருப்பது நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது. कई बार हमें लगता है कि हम यीशु के साथ जुड़े हुए हैं। நாம் अनेक நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். नाम के लिए जुड़े रहना अलग बात होता है, लेकिन रिश्ते में मजबूत के साथ जुड़े रहना अलग बात होता है। பெயர் அளவிலே இயேசுவோடு இணைந்திருப்பது என்பது வேறு, ஆனால் இயேசுவோடு रिलेशनशिप। இயேசுவோடு ஒரு நல்ல உறவிலே இருப்பது என்பது வேறு. एक परिवार के बारे में मैं जानता हूँ, उनकी बेटी ने कहा वो घर में रहते हैं, पापा के साथ में है, लेकिन उनके पापा से कभी बात ही नहीं होती। அதாவது எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அந்த குடும்பத்தில ஒரு அருமையான மகள் இருக்கிறாள். அவள் தன்னுடைய பெற்றோரோடு இருக்கிறாள், ஆனால் தன்னுடைய தகப்பனாரோடு அவர் பேசிக் கொள்வதில்லை. एक ऐसा परिवार जानता हूँ, पति पत्नी साथ में रहते हैं, लेकिन पति और पत्नी आपस में बात ही नहीं करते हैं। அதாவது இன்னொரு ஒரு குடும்பம் உண்டு, கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பேசிக் கொள்வதே இல்லை. कनेक्टिविटी नहीं है, रहते एक छत के नीचे। அதாவது ஒரே வீட்டிலே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ள எந்த விதமான தொடர்பும் இல்லை. यीशु के साथ भी कई बार हमारा भी ऐसा ही रिश्ता लगता है। எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட अनेक நேரங்களில் நம்முடைய உறவு அப்படியாக இருக்கலாம். चर्च जरूर आते हैं, लेकिन परमेश्वर के साथ में कनेक्टिविटी नहीं। அதாவது ஆலயத்திற்கு தொடர்ச்சியாய் வருகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு தனிப்பட்ட தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். चर्च का मेंबरशिप हो सकता है, लेकिन हेवन का सिटीजनशिप नहीं लिया है। ஒருவேளை திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் குடியுரிமையை நாம் பெறாமல் இருக்கலாம். आज हमारी कनेक्टिविटी कैसी है? எனவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரோடு கூட நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? शैतान बार-बार हमारे कनेक्शन को खराब करने की कोशिश करता है। பிசாசு ஒவ்வொரு முறையும் தேவனோடு இருக்கிற நம்முடைய தொடர்பை அவன் அறுப்பதற்கு முயற்சி செய்கிறான். जितना देर तक एक प्लग पॉइंट में जुड़ा रहेगा, उतनी देर तक वो पावर ले सकेगा। அது எவ்வளவு நேரம் ஒரு பிளக் ஆனது அந்த சுவிட்சில அது சேர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது சக்தியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. लेकिन शैतान बार-बार तार को पकड़ के खींचने की कोशिश करता है ताकि हमारी कनेक्टिविटी टूट जाए। ஆனால் अनेक முறை பிசாசானவன் அந்த வயரை இழுத்து அந்த தொடர்பை துண்டிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். तूफान, परेशानियां, लोगों के द्वारा कई तरीके से शैतान की जो चालें हैं, पौलुस कहता है हम अनभिज्ञ नहीं है शैतान की चालों से। अनेक விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் எதையாவது ஒன்றை கொடுத்து ஆண்டவரோடு உள்ள தொடர்பை அவன் துண்டிக்க பார்க்கிறான். வேதம் சொல்கிறது பிசாசுடைய தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே. इन दिनों में लोगों को बिजीनेस बहुत ज्यादा कर दिया है ताकि हम परमेश्वर से हमारा कनेक्टिविटी दूर हो जाए। எனவே இந்த நாட்களில் பிசாசுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் தேவனோடு உள்ள தொடர்பை துண்டிப்பதற்கு அதிகப்படியான ஒரு பிஸியை நமக்கு கொடுக்கிறார். कई बार हमको जो है संसारिकता में वो बिजी कर देता है। நாம் अनेक நேரங்களில் உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்மை மிகவும் பிஸி சொல்லுது, நம்ம ரொம்ப பிஸியா வச்சிருக்கோம் அப்படி। और हमको लगता है कि हम बहुत ज्यादा काम होने के कारण थक जाते हैं और परमेश्वर के साथ जो हमारा समय है धीरे 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 खत्म होते चले जाता है।
அநேக நேரங்கள்ல அதிகப்படியான வேலை பளுவின் நிமித்தமாக நமக்கு நேரமின்மையினாலே நாம் சரீரத்துல தோய்வுற்று மெல்ல மெல்ல தேவனோடு உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. पहली बात यदि हमारे जीवन में उठ के प्रकाशमान होना है तो हमारा रिलेशनशिप जो है, जो कनेक्टिविटी है, वो क्राइस्ट के साथ मजबूती के साथ होना बहुत ही जरूरी है। எனவே நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பிலே நாம் வலுப்பெற வேண்டும். जॉयस मेयर के बारे में एक बार ऐसे सुना था मैंने। அருமையான தேவ ஊழியக்காரர் ஜாய்ஸ் மேத்யூ एक पास्टर ने उनके बारे में एक दोष ये लगाया, तुम स्कर्ट पैंट का प्रचार करती हो, तुम कानों में झुमके लगा के प्रचार करती हो, ये सब सोचकर उनको सीधा जाके बोलने के लिए उनके घर पहुंच गए। அதாவது ஒரு போதகர் அந்த அம்மாவுடைய அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதை பார்த்து அவருக்கு அந்த சங்கடப்பட்டு நேரடியாக அந்த அம்மா ஜாய்ஸ் மேயர் அவர்களை சந்தித்து அதை கடிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் கடந்து சென்றார். जब वो उनके घर पहुंचे तो उनकी सेक्रेटरी ने कहा आप थोड़ा वेट करें, वो बिजी है, प्रेयर में है वो। அவர்கள் அந்த ஊழியக்காரர் ஜாய்ஸ் மேயர் அம்மா அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு அலுவலகத்துக்கு சென்ற போது அவருடைய செக்ரட்டரி சொன்னார், இப்பொழுது ஜாய்ஸ் மேயர் அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள், அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. उन्होंने कहा ठीक है मैं वेट करता हूं करके बैठे, आधा घंटा हो गया, फिर पूछे कितना देर लगेगा। எனவே அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் காத்திருந்து அவர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி வெயிட் பண்ணாரு. அரை மணி நேரமானது, ஒரு மணி நேரமானது, ஆனால் அவர்கள் வரவில்லை. சென்று கேட்டார், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் வருவது? सेक्रेटरी ने कहा हमको खुद नहीं मालूम है कि वो कितनी देर बाद आती है, लेकिन एक बार जब वो उनके प्रेयर रूम में जाती है कोई डिस्टर्ब नहीं कर सकता। அப்பொழுது அந்த அவருடைய செக்ரட்டரி சொன்னார்கள், எத்தனை மணிக்கு அந்த அம்மா மீண்டும் ஜப அறையிலிருந்து வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. காரணம் அவர்கள் ஒரு முறை அந்த ஜப அறைக்குள் சென்று விட்டால் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது என்று சொன்னார். यहाँ पर वो पास्टर जो है करीब 2.5 घंटे हो गया है, अभी भी वो बाहर नहीं आए। எனவே இங்கே வெளியில இருந்த அந்த ஊழியக்காரருக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது. ஆனாலும் அவர்கள் வெளியில வரவில்லை. प्रेयर रूम के अंदर कोई फोन नहीं, कोई मोबाइल नहीं, कोई कनेक्टिविटी नहीं, इसलिए ये अभी बात नहीं कर पा रहे। 2.5 घंटे से 3 घंटा हो गया है, अभी भी बाहर वेट कर रहे हैं। எனவே ஜப அறைக்குள்ளாக எந்த விதமான டெலிபோன் வசதிகள், இன்டர்நெட் வசதிகள் ஒன்றுமே இல்லை. எனவே ஜப அறைக்குள் இருந்த அந்த அம்மாவை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அவர் காத்திருந்தார். 3 घंटे के बाद अब ये पास्टर से रहा नहीं, 3 மணி நேரத்துக்கு अब रहा नहीं गया, அவருக்கு அவரால் உட்கார முடியல, அவரால் தாங்க முடியல. और वो परमेश्वर से पूछे, प्रभु मैं ये क्या हो रहा है, मैं यहाँ पे कुछ आपके काम के लिए आया हूँ। உடனே அவரு தாங்க முடியாம அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே என்ன நடக்குது? உம்முடைய வேலைக்காக தானே நான் இங்க வந்தேன், ஆனா 3 மணி நேரமானது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல முறையிட்டார். तब परमेश्वर ने कहा आज की सुबह तो मेरे समक्ष 10 मिनट बैठा, वो 3 घंटे मेरे सामने बैठी है, उसको तुम क्या सिखाने के लिए आए? அப்பொழுது ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு காலையில வெறும் 10 நிமிடங்கள் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ அமர்ந்திருந்தாய், ஆனால் இந்த சகோதரியோ 3 மணி நேரம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார், நீ வந்து இவர்களுக்கு என்ன போதிக்க முடியும் என்று ஆண்டவர் ஆவியானவர் அவரோடு பேசினார். उस समय उन्होंने पश्चाताप किया, वो वापस चले गए। इसी पास्टर की एक गवाही गॉड चैनल में उन्होंने खुद बताया। எனவே உடனே அவர் ஆண்டவருடைய வார்த்தையினாலே குத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு அவர் கடந்து சென்றார். அவருடைய இந்த போதவருடைய சாட்சியானது டாட் டிவில வந்தது. आज की सुबह हम अपनी कनेक्टिविटी को चेक करें, हमारा कनेक्टिविटी परमेश्वर के साथ कितना मजबूत है। எனவே இந்த காலை நேரத்திலே தேவனோடு நமக்கு இருக்கிற தொடர்பு எவ்வளவு நெருக்கமானது என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். दूसरी बात हम देखेंगे कि परमेश्वर के लिए उठ के प्रकाशमान होना है, तो दूसरा सी जो है वो है कंज्यूम गॉड्स वर्ड। परमेश्वर के वचन से अपने आप को भरना शुरू करें। எனவே இரண்டாவது எழும்பி ஆண்டவருக்கு நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். कंज्यूम मतलब है उसको लगातार अपने अंदर में लेते रहे, परमेश्वर के वचन से अपने आप को भर ले। அதாவது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவம், எங்கிருந்தாலும் தேவ வார்த்தை அப்படியே கிரகித்துக் கொள்கிற ஒரு அனுபவம். कई बार हम परमेश्वर से जुड़े तो हैं, लेकिन वचन में हम बहुत कमजोर होते हैं। நாம் அநேக நேரங்களில் தேவனோடு நாம் இணைந்து இருக்கிறோம், தேவனோடு நாம் தொடர்பில் இருப்போம்,
ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் பலவீனமாயிருக்கும். हम बाइबल नहीं पढ़ते हैं, खूब प्रार्थना जरूर करते हैं, लेकिन वचन से अपने आप को नहीं भरते हैं। சில அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அதிக நேரம் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால் தங்களை நிரப்புகிற அனுபவத்தில் குறைவாயிருப்பார். वचन की कमी के कारण ही मेरी प्रजा नाश हो रही है, परमेश्वर ने कहा है। வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் அறிவில்லாததினாலே அவர்கள் அழிந்து போகிறார். इसीलिए परमेश्वर के वचन से अपने आप को हमें भरना बहुत ही जरूरी है प्रियो। எனவே தேவனுடைய வார்த்தையினால் நம்மை நிரப்ப வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். यिर्मयाह के बारे में लिखा है 15:16 में, वो कहता है, जब तेरा वचन मुझको मिला तो मैंने उसको भरपूरी से मैंने खा लिया, वो मेरे लिए आनंद की बात थी। எனவே எரேமியாவினுடைய அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், உம்முடைய வசனம் எனக்கு கிடைத்தபோது அதை நான் அப்படியே முழுவதும் உட்கொண்டேன், அது எனக்கு मधुरमाई இருந்தது என்று சொல்கிறார். आज परमेश्वर के वचन को कितने आनंद से हम अपने अंदर में हम उसको पढ़ते हैं और ध्यान करते हैं। எனவே இன்றைக்கு நாம் எவ்வளவு உள்ளான ஒரு ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், அதை நாம் தியானம் பண்ணுகிறோம். भोजन हम 3 बार या 2 बार जरूर हम खाते अपने शरीर के, நம்முடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக வளர்ச்சிக்காக குறைந்தது 2 அல்லது 3 முறை ஒரு நாளைக்கு நாம் ஆகாரம் உட்கொள்வோம். कुछ लोग 4 और 5 बार भी खाते हैं, ஒரு சிலர் 4 அல்லது 5 முறை கூட ஆகாரம் உட்கொள்வார். शरीर को अच्छा रखना है तो भोजन जरूरी है, ये सब जानते हैं। எனவே நாம் சரீரத்தை நல்ல ஆரோக்கியத்தோடு நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆகாரம் முக்கியம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். लेकिन आत्मा को मजबूत रखना है तो परमेश्वर का वचन उससे भी ज्यादा महत्वपूर्ण है। அதே போல நாம் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பலத்தோடு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாள் உட்கொள்ள வேண்டியது அவசியம். इसलिए यीशु मसीह ने कहा, मनुष्य केवल जो है रोटी से नहीं, लेकिन परमेश्वर से मुख से निकलने वाले प्रत्येक वचन से वो जीवित रहे। எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். आज हम परमेश्वर के वचन में हम कितना मजबूत हैं और कितना हम अपने आप को भरते, इस बात को जरा देखिए। எனவே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நான் கிரகித்துக் கொள்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். कुछ लोग हैं जिन्होंने वचन से अपने आप को भरते जा रहे हैं, ஒரு சிலர் தேவ வசனத்தினாலே தங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். और जो वचन में रात और दिन मनन करता है, भजन संहिता 1 में लिखा है, वो उस वृक्ष के समान होगा जो बहती हुई नालियों के किनारे में है, वो हमेशा अपने ऋतु में फलवंत होता रहेगा। ஒரு சிலர் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலையுதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பார், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर ने यहोशू को पहले अध्याय की 8वें अध्याय से कहा, तो इसमें रात और दिन मनन कर, तुझसे कभी भी दाहिना और बाएं ना हटना, तब तू जहां भी जाएगा तू सफल होगा और बहुत प्रभावशाली होगा। யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ இரவும் பகலும் இந்த வசனத்தை நீ தியானித்து வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நீ சாயாமல் இருப்பாய் என்றால் நீ கையிடுகிறவையெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். इसलिए दूसरी बात जो आप देख रहे हैं, हमें उठ के प्रकाशमान होना है, अपने आप को वचन से भरते जाए, चार्ज yourself with the word of God. எனவே நாம் எழும்பி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்ப வேண்டியது அவசியம். आने वाले दिन में और घोर अंधकार होगा। எனவே வருகிற நாட்கள்ல இன்னும் இந்த உலகத்திலே மிகுந்த अंधकार வரப்போகிறது. कोरोना खत्म हो जाएगा कहने के लिए अभी किसी के पास में भी कॉन्फिडेंस नहीं है। அதாவது கொரோனா ஒருவேளை முடிந்து போனாலும் அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. कई लोग कह रहे हैं सेकंड वेव आने वाला है। அநேகர் சொல்லுகிறார்கள் இந்த கொரோனாவின் இரண்டாவது அலை வரப்போகிறது. कई कंट्रीज में तो कई देशों ने फिर से लॉकडाउन कर दिया है। अनेक ஐரோப்பிய நாடுகளிலே மீண்டுமாக இரண்டாவது லாக்டவுன் अमलப்படுத்தப்பட்டு விட்டது. भारत में बेरोजगारी, भारत में जो भी हो रहा है, इसको अभी कोई एक्सप्लेन नहीं कर पा रहा है। मार्केट कितना डाउन है किसी को नहीं मालूम है अभी। எனவே நம்முடைய தேசத்திலும் கூட வேலையின்மை மற்றும் பொருளாதார வீக்கம் இதை குறித்து யாருமே ஒன்றும் சொல்ல முடியாத நிலைக்கு இன்றைக்கு நம்முடைய தேசம் கூட இருக்கிறது. आने वाले अंधकार में कैसे हम प्रकाशमान हो सकते हैं? परमेश्वर का वचन हमें बलवंत करेगा, तभी हम प्रकाशमान हो सकते हैं। வருகிற अंधकारத்தின் மத்தியிலே நாம் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்திலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது மட்டும்தான்.
तीसरी बात हम देखेंगे कैसे हम प्रकाशमान हो इस अंधकार भरे समय में। எனவே மூன்றாவது நாம் சிந்திப்போம் இந்த அந்தகாரத்தின் நாட்களிலே நாம் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும். वो है कमिट टू गॉड्स वर्क। कमिटमेंट बहुत इंपॉर्टेंट है। कमिटमेंट इज वेरी इंपॉर्टेंट। அர்ப்பணிப்பு நாம் எந்த அளவுக்கு कमिटमेंट टू गॉड्स वर्क। கர்த்தருடைய வேலைக்காக நாம் நம்மை எவ்வளவு அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். हम परमेश्वर के लिए कुछ करना चाहते हैं, हर कोई सोचता है, लेकिन शुरुआत छोटे से होती है। நாம் அநேகர் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிப்பார்கள். எப்பொழுதுமே தொடக்கம் மிக அற்பமாக தான் இருக்கும். शुरुआत में हमेशा छोटा होता है, कोई भी बड़ा काम एक साथ नहीं कर सकते। எப்பொழுதுமே தொடக்கம் மிக சிறியதாக அற்பமாக தான் இருக்கும். எடுத்தெடுப்பிலேயே பெரிய வேலையை ஒருவரும் செய்ய முடியாது. परमेश्वर के लिए जो भी आप करना चाहते हैं, उठ के अगर प्रकाशमान होना चाहते हैं, एक कमिटमेंट बहुत जरूरी होता है अपने जीवन में। எனவே ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வேலைக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க நீங்கள் முற்படுவீர்கள் என்று சொன்னால் முதலாவது அதற்காக ஒரு அர்ப்பணம் அவசியம். कई बार कुछ लोगों का कमिटमेंट बहुत कमजोर है। அநேகருடைய அர்ப்பணிப்பு மிகவும் பலவீனமாக இருக்கு. जब तक अच्छा है तो कमिटमेंट है, जैसे ही कुछ प्रॉब्लम आता है तब छोड़ देते हैं। எப்பொழுதெல்லாம் நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அப்பொழுது தங்களுடைய கமிட்மெண்ட் தங்களுடைய அர்ப்பணிப்பு இருந்தவர்கள் தூரம் போய் விடுகிறார். जब तक सब चीज ठीक रहता है आगे बढ़कर आते हैं, जब खराब हो जाता है तब पीछे हो जाते हैं। எப்பொழுதெல்லாம் முன்னேற்றம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ ஜனங்கள் தங்களுடைய கமிட்மெண்ட்ல இருந்து பின்வாங்கி போவதை நாம் பார்க்கிறோம். पतरस के जीवन में हम इस प्रकार पढ़ते हैं, उसने यीशु को कमिट किया था, चाहे सब तुझको छोड़कर भी चले जाएंगे, मैं तुझे कभी नहीं छोड़ूंगा। பேதுருவின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணத்தை அவர் செய்தார். எல்லாரும் உம்மை விட்டு ஓடி விலகி போனாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார். यीशु ने कहा आज की रात ही मुर्गा बांग देने से पहले तू मुझे 3 बार इनकार करेगा। ஆனால் உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இரவிலே சேவல் கூவுவதற்கு முன்பு என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னார். और उसी रात वैसे ही हुआ। गethsemane के बगीचे से लेकर वहां तक पहुंचते पहुंचते 3 बार पतरस ने जब इनकार किया तब उसको समझ में आया मैं बहुत ही कमजोर व्यक्ति हूं। எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல கெத்செமனே தோட்டத்திலிருந்து அங்கே அந்த அரண்மனை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்துல 3 முறை பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான். பின்பு பேதுரு உணர்ந்து கொண்டார், நான் என் ஆண்டவருக்கான அர்ப்பணிப்புல எவ்வளவு பலவீனமாய் நான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி. ये सच है कि हम अपने आप में बहुत कमजोर हैं। இது உண்மை. நாம் நம்முடைய அர்ப்பணிப்புல மிகவும் பலவீனமாக. इसीलिए परमेश्वर का आत्मा, पवित्र आत्मा हमको सामर्थ देता है ताकि हम परमेश्वर के लिए कमिटमेंट के साथ आगे हम बढ़ते जाएं। எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். தேவனோடு கூட நாம் பண்ணின அந்த அர்ப்பணத்திலே நாம் நிலைத்திருக்கிறோம். इसीलिए जकरिया में लिखा है, ना तो बल से होगा ना शक्ति से होगा, मेरी आत्मा के द्वारा ही ये सफल होने पाएगा। எனவேதான் சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று செய்திகளில் கர்த்தர் சொல்கிறார். आज अगर हमारा कमिटमेंट कमजोर है तो हम कैसे प्रकाशमान होंगे? हमें परमेश्वर की आत्मा से अपने आप को मजबूत करना बहुत जरूरी है। எனவே நம்முடைய அர்ப்பணிப்பு பலவீனமாக இருக்குமானால் நாம் ஆண்டவருக்காக எப்படி நாம் எழும்பி பிரகாசிப்போம்? छोटे छोटे काम जब मिलता है उसमें आपका कमिटमेंट दिखता है। நாம் சின்ன சின்ன வேலைகளிலே தான் நம்முடைய அர்ப்பணம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். एक एक टैलेंट जब हमको मिला हुआ है उसमें हमारा कमिटमेंट दिखेगा, तभी वो 1 से 2 बढ़ेगा। நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதிலே நம்முடைய அர்ப்பணம் விளங்கும். நாம் சிறப்பாய் செயல்படுவோமானால் 1 தாளந்து 2 தாளந்தாக நமக்கு தேவனால் கொடுக்கப்படும். जब हमको कोई अपॉर्चुनिटी मिलता है उसमें कितना ईमानदारी से और मेहनत से और लगन से हम काम करते हैं, तभी हमको अगला लेवल हमें मिलता है। நமக்கு கிடைக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலே நாம் எந்த அளவுக்கு உண்மையாக அர்ப்பணத்தோடு உற்சாகமாக நாம் செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து அடுத்த சந்தர்ப்பம் வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படும். चुनौतियां जब बढ़ती है तो कमिटमेंट लेवल भी हाई होना पड़ता है। எவ்வளவு நாம் தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய அர்ப்பணத்தின் அளவும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். आज हमारा कमिटमेंट कैसा है? இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு? पौलुस कहता है, अपोस्टल पॉल ने इस प्रकार से कहा, मैं परमेश्वर के लिए अपना सब कुछ छोड़ने को तैयार हूं। मैं उसको रबिश, मैं उसको कूड़ा करकट समझता हूं, क्योंकि मैं
अपनी बुलाहट के लिए आगे दौड़ता हूँ। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அழைக்கப்பட்ட நான் அந்த அழைப்புக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன் என்று சொல்கிறார். उनका कमिटमेंट था मुझे परमेश्वर के लिए जीना है और परमेश्वर के लिए मरना है। அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அர்ப்பணிப்பு இப்படிப்பட்டது, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, நான் செத்தாலும் நான் மரித்தாலும் நான் இயேசுவுக்கு. आज हमारे कमिटमेंट के कारण ही हम आगे बढ़कर प्रकाशमान हो सकते हैं। எனவே நம்முடைய அர்ப்பணிப்பின் அளவை பொறுத்தே நாம் ஆண்டவருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க முடியும். चौथी बात हम देखते हैं, हमारे जीवन में उसके प्रकाशमान होना है तो हमारा कैरेक्टर मजबूत होना चाहिए। நாம் ஆண்டவருக்குள் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குணாதிசயங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். चरित्र बहुत ही महत्वपूर्ण है मसीह जीवन में। அதாவது நம்முடைய கேரக்டர் குணாதிசயம் தான். நம்முடைய குணாதிசயம் மிக மிக முக்கியமானது ஆண்டவருக்குள் நாம் எழும்பி பிரகாசிப்பது. हमने कई बार देखा है लोग परमेश्वर से अच्छा कनेक्टेड भी होते हैं, बाइबल भी रोज अच्छा पढ़ते हैं और खूब सारे परमेश्वर का काम भी करते हैं, लेकिन कैरेक्टर में कहीं ना कहीं पर बहुत ही कमजोर होते हैं। நாம் அநேகருடைய வாழ்க்கையை கூட நாம் பார்த்திருக்க முடியும். அநேகர் ஜெபத்திலே நல்ல அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனத்திலே அதிகமான ஞானம் பெற்றவர்களாக, தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்துல கூட, தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலைகள்ல கூட அதிகமான அர்ப்பணித்தோடு இருக்கிறவர்களை நாம் பார்த்துக்க முடியும். ஆனால் அந்த சிறப்புகள் எல்லாம் இருந்தும் கூட ஒரு சிலர் தங்களுடைய கேரக்டர்ல அவர்கள் எங்காவது குறைபடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. कैरेक्टर के बारे में बाइबल में बहुत सारी बातें हम सीखते हैं। நாம் வேதாகமத்திலிருந்து குணாதிசயங்கள் குறித்த அதிக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். परमेश्वर का वचन कहता है, मैं बाहर को नहीं परंतु तुम्हारे हृदय को मैं देखता हूँ। வேத வசனம் சொல்கிறது, நான் உங்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நான் உங்கள் இருதயத்தை பார்க்கிறேன். हम कई बार कैरेक्टर मतलब हम बाहर को ज्यादा हम सोचते हैं, लेकिन परमेश्वर हमारे अंदर को, हमारे नेचर को, हमारे स्वभाव को, हमारे चरित्र को वो ज्यादा देखता है। நாம் अनेक நேரங்களிலே நம்முடைய கேரக்டர் என்று சொல்லும்போது வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து நாம் காண்பிக்க முற்படுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய ஆழ்த்துவத்தை அவர் பார்க்கிறார். इसको दूसरे शब्दों में कहा जाए, एटीट्यूड इज मोर इम्पोर्टेंट देन एक्शन। அதை இன்னொரு வகையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கிரியைகளை காட்டிலும், நம்முடைய செயல்களை காட்டிலும் हमारे चरित्र जो है हमारे कामों से ज्यादा महत्वपूर्ण है। நம்முடைய வேலையை காட்டிலும் நம்முடைய சுபாவம் அல்லது நம்முடைய நடத்தை ரொம்ப முக்கியம். मत्ती 6वें अध्याय में कहा, जब तुम दान भी देते हो, तुम दिखाने के लिए दे रहे हो या मेरे लिए देते हो? परमेश्वर इस एटीट्यूड को देख रहा है। सो मत्ती 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது கூட நாம் மனுஷர்கள் காண்கும் விதமாக நாம் கொடுக்கிறோமா அல்லது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா என்பதை தான் தேவன் பார்க்கிறார். फिर लिखा है, यदि तुम प्रार्थना करते हो, मनुष्यों को दिखाने के लिए प्रार्थना कर रहे हो या तुम गुप्त में प्रार्थना करते हो, परमेश्वर एक्टिविटी को नहीं, एटीट्यूड को देख रहा है। இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் ஜெபம் செய்யும் போது நாம் மனுஷர் காணும் விதமாய் நாம் ஜெபிக்கிறோமா, மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறோமா அல்லது அறைவிற்குள் தேவன் பார்க்கிறவனமாக நாம் ஜெபிக்கிறோமா, அதை தேவன் பார்க்கிறார். எனவே நாம் என்ன செய்கிறோம் என்கிற நம்முடைய செயல்பாடு முக்கியமல்ல, அதை எப்படிப்பட்ட மனநிலையோடு செய்கிறோம் என்கிற அந்த நடத்தை அது அவசியம். फिर वहां पर यीशु मसीह ने उसी 6वें अध्याय में कहा, जब तुम उपवास करते हो, तुम दूसरों को दिखाने के लिए अपना मुंह लटका के रखते हो या फिर अच्छे से अपने आप को फ्रेश रहते हुए दूसरों को नहीं, मेरे सामने तुम रहते हो? एटीट्यूड को परमेश्वर वहां भी देख रहा है। இங்கே நான் பார்க்கிறோம், நீங்கள் உபவாசம் செய்யும் போது நீங்கள் மனுஷர் காணும் விதமாய் உங்கள் முகத்தை நீங்கள் முகவாடலாய் வைத்துக் கொண்டு நீங்கள் உபவாசம் செய்கிறீர்களா அல்லது தலையில நல்ல எண்ணெயெல்லாம் பூசிக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் பார்க்கும்படியாக மாத்திரம் நீங்கள் உபவாசம் செய்கிறீர்களா என்பதை தேவன் பார்க்கிறார். எனவே நம்முடைய உபவாசம் செய்வது முக்கியமல்ல, அதை எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் செய்கிறோம் என்பது முக்கியம். तो बार-बार लिखा है, तेरा पिता जो तुझे गुप्त में देखता है, तुझे सबके सामने प्रतिफल देता है। இங்கே வேதாகமம் சொல்கிறது, அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கும். तो इसलिए कैरेक्टर का जो डेफिनेशन है, who are you when you are alone or in dark? तुम कौन हो जब तुम अकेले रहते हो और
छुपे हुए रहते हो, तब तुम कौन हो वो तुम्हारा चरित्र है। நம்முடைய ये கேரக்டர், நம்முடைய நடத்தை அல்லது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது அது எப்பொழுது தெரியும் என்றால், நாம் தனியாக இருக்கும்போது, அல்லது யாரும் நம்மை பார்க்கவில்லை என்கிற உணர்வு இல்ல, நாம் நம்மை மறைத்துக் கொள்ளும் போது தான் ஒரு மனிதனுடைய உண்மையான அந்த கேரக்டர் வெளிப்படும். सबके सामने बहुत अच्छा स्पिरिचुअल एक्ट करना आज बहुत इजी। இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக மிகுந்த ஆவிக்குரியவர்களாய் நம்மை காட்டிக் கொள்வது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியம். चर्च में हर कोई दूत ही होता है। அதாவது சொல்லுவார்கள், சபையில ஆலயத்தில் எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பார். लेकिन घर में जाने के बाद कितने लोग दूत है या भूत है वो घर वालों को ही मालूम। ஆனால் வீட்டிற்கு சென்றதற்கு பின்புதான் தெரியாது, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள் சர்ச்சில் இருந்த மாதிரியே வீட்டிலேயும் தூதர்களாக இருக்கிறார்களா அல்லது பூதங்களாக இருக்கிறார்களா. कुछ लोग तो गेट के बाहर जाते ही बदल जाते हैं। ஒரு சிலர் ஆலயத்தினுடைய அந்த இருந்து கதவு கேட்டை தாண்டின உடனேயே அவர்களுடைய சுபாவம் மாறிப்போம். कुछ लोग दोस्तों के साथ जाते हैं उनका कैरेक्टर बदल जाता है। அநேகருக்கு நண்பர்களோடு சேரும்போது பூத்தாய் விடுகிறார். आज अपने आप को देखिए, आपका कैरेक्टर कैसा है। இன்றைக்கு நம்மையே நாம் கேட்போம், என்னுடைய கேரக்டர், என்னுடைய நடத்தை, என்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு. हमारे जीवन में जो सबसे ज्यादा मजबूत है वो है हमारा कैरेक्टर। நம்முடைய வாழ்க்கையில மிக மிக பலமாய் இருக்க வேண்டிய காரியம் நம்முடைய நடத்தை. हमारा बैकबोन जैसा हमारे लिए इम्पोर्टेंट है, कैरेक्टर एक व्यक्ति के लिए वैसा इम्पोर्टेंट है। எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த முதுகெலும்பு முக்கியமோ அதே போல ஒரு நபருக்கு மிகச்சிறந்த ஒரு ஆவிக்குரிய நபராக இருப்பதற்கு அவருடைய நடத்தை ரொம்ப ரொம்ப அவசியம். शैतान बार-बार कैरेक्टर को खराब करने के लिए बहुत कोशिश करता है। பிசாசு ஒவ்வொரு முறையும் நம்முடைய நடத்தையை, நம்முடைய கேரக்டரை மாசுபடுத்துவதற்கு அவன் मुझे इसलिए लगातार अपने कैरेक्टर को बचा के रखे, मजबूत रखे ताकि हम उठ के प्रकाशमान होने पाए। ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய நடத்தையை மிகவும் பாதுகாப்பாக நம்முடைய கேரக்டரை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் எழுதி பிரகாசிப்போம். पांचवा सी जो अभी हम देखने जा रहे हैं, उठ के प्रकाशमान होना है, तो हमारा कन्फेशन बहुत ही अच्छा होना चाहिए। எனவே கடைசியாக நாம் சிந்திக்கிற கடைசி சி நம்முடைய अंगीकार। हमारे मुंह के शब्द बहुत ही महत्वपूर्ण है। நம்முடைய அங்கீகரிப்பு, நாம் எழுதி பிரகாசிக்க நமக்கு உதவி செய்வது நம்முடைய अंगीகரிப்பு। कई बार कुछ लोग जो है अपने जीवन में अच्छा अंगीकार करते हैं, उनके मुंह से हमेशा सकारात्मक पॉजिटिव ही निकलता है। அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது எப்பொழுதும் தங்களுடைய வாயிலிருந்து அவர்கள் ஒரு நல்ல நேர்மறையான ஒரு அங்கீகரிப்பை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார். जब सिचुएशन खराब होता है तो हमारा वचन मुंह से कहता होता है, ये बहुत ही मायने है। அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரச்சனையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற அங்கீகரிப்பு, நம்முடைய வாயிலிருந்து வருகிற சத்தம், வார்த்தை ரொம்ப அவசியம். क्योंकि वचन ही है जो हमारे जीवन को बनाता है या बिगाड़ता भी। அதாவது நம்முடைய வார்த்தையே நம்மை உருவாக்குகிறது அல்லது நம்மை अलित போடுகிறது। नीति वचन 18 के 21 में लिखा है, हमारे मुंह के जुबान में जो है मृत्यु और जीवन दोनों दिया हुआ। நீதிமொழிகள் 28:11 नीति वचन 18 के 21 में लिखा है, जीवन और मृत्यु हमारी जुबान में है, जो इसको उपयोग करना जानता है वो बहुत ही आशीषित होगा। நீதிமொழிகள் 18:21 நாம் பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்। आज हम जो है उनके प्रकाशमान होना है, तो हमें अपने मुंह के जुबान में जो है एक परिवर्तन और एक सकारात्मक होना बहुत ही आवश्यक है। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவிலே நாம் நல்ல நேர்மறையான வார்த்தைகளை நாம் வைக்க வேண்டும்। परमेश्वर हमारे मुंह के शब्दों को बहुत ध्यान से सुनता है। தேவன் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை மிகவும் கவனமாய் கேட்கிறார்। मलाकी 3:16 में लिखा है कि परमेश्वर हमारे शब्दों को सुनता है और ध्यान से उसको लिखता भी है। மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் மிகவும் கவனமாய் கேட்கிறார், மேலும் அவர் அதை எழுதி வைத்துக் கொள்கிறார்।
மல்கியா 3:14 நாம் வாசிக்கிறோம் இப்படியாக, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर हमारे हर शब्दों को अपनी रिमेम्बरेंस की किताब में, यादगार की किताब में लिख के रखते हैं, इन्होंने क्या कहा था। தேவன் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்திலே நம் ஒவ்வொருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் எழுதி வைத்துக் கொள்கிறார். நாம் என்னெல்லாம் பேசி இருக்கிறோம் என்பதை ஒரு நாளில் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். कुछ लोगों के जीवन को अगर आप पलट के देखना चाहते हैं, उनके मुंह से कभी भी गलत शब्द नहीं निकला है, वो लोग प्रकाशमान होते जाते हैं। நாம் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மறையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் எழும்பி பிரகாசித்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். लेकिन अगर कुछ लोग जो है जीवन में नहीं पढ़ रहे हैं, उनके शब्दों को आप रिकॉर्डिंग अगर आप देखोगे तो उन्होंने कभी भी मुंह से अच्छा शब्द नहीं बोला। ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாமல் முன்னேறவே முடியாமல் இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை ஒருவேளை நாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்போம் என்று சொன்னால் அவர்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளே வந்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. मैं ऐसा सोचता हूँ जब न्याय का दिन होगा तो सारे विश्वासी ऊपर खड़े होंगे, उस समय क्या होगा। நான் யோசிக்கிறேன், அதாவது நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா விசுவாசிகளும் உயிர்த்தெழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பார்கள். उस समय बोलेंगे परमेश्वर हम तो एक ही चर्च के मेंबर थे। அப்பொழுது விசுவாசிகள் சொல்வார்கள், நாம் ஒரே சபையிலே வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அங்கத்தினர்களாக இருந்தோம். लेकिन एक विश्वासी बहुत ही आगे बढ़ गया, एक विश्वासी क्यों नहीं बढ़ा। அப்பொழுது அவர்கள் சொல்லலாம், ஒரே சபையிலே தான் நாங்கள் எல்லாம் அங்கத்தினர்களாக இருந்தோம், ஆனால் அவர் மட்டுமே என் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போனார், எங்கள் வாழ்க்கையில ஏன் முன்னேற்றமே இல்லை என்று ஒருவேளை கேட்கலாம். उस समय किताबें खोली जाएंगी, அப்பொழுது ஆண்டவர் இந்த ஞாபக புஸ்தகத்தை திறப்பார். और उस समय उनके सारे शब्दों को भी दिखाएंगे। அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டவர்களுடைய என்னெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்த போது அவர்கள் பேசினார்களோ அதையெல்லாம் காண்பிப்பார். एक में लिखा होगा परमेश्वर धन्यवाद हो क्योंकि आप मेरी प्रार्थनाओं को सुनते हैं। ஒருவர் யாருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்ததோ அவருடைய அவர் பேசினது அங்கே எழுதப்பட்டிருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி। और दूसरे के सामने लिखा होगा प्रभु तू मेरी प्रार्थना सुनता क्यों नहीं है। ஆனால் இன்னொருவருடைய யார் கேள்வி கேட்டாரோ அவருடைய புத்தகம் அவருடைய பக்கத்திலே பார்க்கும்போது அவர் இப்படியாய் சொல்லியிருக்கலாம், ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் ஏன் கேட்பதே இல்லை, मेरे जीवन में कुछ भी अच्छा नहीं होता है, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நல்லா நடக்கல ஆண்டவரே। और बहुत सारी बातें नीचे लिखी होंगी। நம்ம எப்படி அவர் என்னெல்லாம் நிராசால பேசினாலும் அதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும்। तब परमेश्वर बोलेंगे जो तुमने मुंह से कहा था वही तुम्हारे लिए हुआ है। அப்பொழுது ஆண்டவர் அந்த நபரை பார்த்து சொல்வார், இந்த பூமியில நீ என்ன பேசினியோ அதன்படிதான் உன் வாழ்க்கை அமைந்தது, இதற்கும் எனக்கு எந்த சம்பந்தமோ இல்லை। दूसरी बात वहां पर है, जब हम दूसरों को जो बोलते हैं वो पहले हमारे जीवन में लागू होता है। இன்னொரு காரியம், நாம் மற்றவர்களை குறித்து என்ன பேசுகிறோமோ என்ன சொல்லுகிறோமோ உச்சரிக்கிறோமோ அது முதலாவது நம்முடைய வாழ்க்கையை வந்து சந்திக்கும்। कई बार अपने लिए अच्छा बोलते हैं लेकिन दूसरों के लिए बुरा बोलते हैं। ஒரு சிலர் தங்களுக்காக நல்லதை பேசுவார்கள், ஆனால் மற்றவர்களை குறித்து குறைவாய் சொல்லுவார்। इसका मतलब मैं तो बहुत अच्छा हूँ, वो दूसरा आदमी बहुत बेकार है। ஒருவேளை இப்படி சொல்லலாம், நான் மிகவும் நல்லவன் ஆனால் அவர் மிகவும் கெட்டவன்। वो शब्द भी हमारे जीवन में लागू होता है। அந்த வார்த்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும்। पतरस में लिखा है जो तुम्हें सताते हैं तुम उनको भी आशीष ही दो। அதாவது பேதுருவின் புத்தகத்திலே பேதுருவின் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க। और जब हम ऐसा करेंगे तभी हम आशीष के वारिस होंगे। फर्स्ट पीटर चैप्टर 3 1 பேதுரு 3 அதிகாரம்। ओके, पहला पतरस 3 अध्याय, उसमें हम देखते हैं 9वीं आयत को हम पढ़ेंगे। 1 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்। कोई अगर बुरा करता है तो उसके लिए हमें क्या करना चाहिए। யாராவது நமக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? नॉर्मली दुनिया में क्या होता है, பொதுவாக இந்த உலகத்தில் என்ன நடக்கும்? कोई गाली देगा तो डबल गाली देगा। யாராவது நம்மை கெட்ட வார்த்தையினால் பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசுவதில்
டபுள் மடங்கு மற்றவர்கள் பேசுவார். इतना सुनाएंगे कि अगली बार वो कुछ भी सुनाने के लिए बच्चे हिम्मत नहीं रहेगा। அப்படி பேசுவார்கள். இன்னொரு முறை அவர் வந்து நமக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு பதில் இருக்கும். तो क्या होता है, वो संसारिकता है। இது உலக பிரகாரமான ஒரு காரியம். लेकिन बाइबल में लिखा है, जब कोई तुम्हारे लिए बुरा करता है तो उसको आशीष दो। ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதி. क्योंकि तभी तुमको आशीष मिलेगी। வேதம் சொல்லுகிறது, அப்பொழுதே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். हालेलुया। हालेलुया। ये बहुत बड़ी एक रहस्य की बात। இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். हम दूसरों को आशीष जब देते हैं, हमारे मुंह से हमेशा जब पॉजिटिव निकलेगा, वो पहले हमारे जीवन में पॉजिटिविटी लेकर आता है। எனவே முதல் நம்முடைய வாயிலிருந்து மற்றவர்களுக்காக ஒரு நேர்மறையான வார்த்தைகளை நாம் சொல்லுவோமானால், அது முதலாவது அது நம்மை வந்து அந்த நேர்மறையான வார்த்தை நம்மை சந்திக்கும். अय्यूब के बारे में लिखा है, अय्यूब की किताब में जब हम पढ़ते हैं, वो जो बहुत दुख में था, तकलीफ में था, उसके दोस्त उनको देखने के लिए आए। இந்த யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு மிகுந்த உபத்திரவத்திலே இருக்கும்போது யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுவை சந்திக்கிறார்கள். वो देखकर उसको संतावना नहीं दिया, बल्कि उसको और ज्यादा टॉर्चर किया। तूने गलत किया होगा, तूने पाप किया होगा, तूने कुछ भी गलत किया है, इसलिए तेरा दंड है, करके उसको बहुत ज्यादा प्रताड़ना किया। யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுவை பார்த்து அவருடைய உபத்திரவத்திலே அவருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக, நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலேதான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது என்று யோபுவை குற்றப்படுத்தினார். तब परमेश्वर ने अय्यूब को कहा, तुझे प्रार्थना करना है। अय्यूब ने अपने दोस्तों के लिए प्रार्थना किया। வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் யோபுவை பார்த்து சொன்னார், நீ உன்னுடைய நண்பர்களுக்காக நீ ஜெபம் செய். और बाइबल में लिखा, जब अय्यूब ने अपने दोस्तों के लिए प्रार्थना किया, परमेश्वर ने अय्यूब को डबल आशीषों को दिया। இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி இரக்கத்துறையான ஆசீர்வாதத்தை. बाइबल में कहीं नहीं लिखा कि उनके दोस्तों को आशीष मिली, वो रिकॉर्ड नहीं है वहां। ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், வேதாகமத்தில் எங்கும் எழுதப்படவில்லை யோபுவின் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். हो सकता है उनको आशीष मिली होगी, लेकिन ये लिखा है अय्यूब को डबल ब्लेसिंग मिला है। ஒருவேளை அவருடைய நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோபு தன் நண்பர்கள் சிநேகிதர்களுக்காக ஜெபித்ததினாலே யோபுக்கு இரக்கத்துறையான ஆசீர்வாதம். जब हम दूसरों को आशीषित करते हैं, परमेश्वर हमको पहले आशीष देता है। எனவே நாம் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். इन दिनों में जब हम पूरी दुनिया में देखते हैं, लोग अपने लिए तो अच्छा सोचते हैं, लेकिन दूसरों के लिए अच्छा सोचना बहुत ही कम लोग होते हैं। எனவே இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது பெரும்பாலான ஜனங்கள் தங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் ஒழிய மற்றவர்களை குறித்து சரியாய் யோசிப்பதில்லை. लेकिन जब हम दूसरों के लिए भी अच्छा सोचना शुरू करेंगे, परमेश्वर हमारे जीवन में भी आशीषों को देगा। எனவே நாம் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பேசுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிறப்பானதை செய்வார். हालेलुया। हालेलुया। आज की सुबह हमने देखा कि कैसे हम इस अंधकार भरे समय में भी उठ के प्रकाशमान हो सकते हैं। எனவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். இந்த அந்தகாரம் நிறைந்த இந்த சூழ்நிலையில கூட நாம் ஆண்டவருக்காக எப்படி எழுந்து பிரகாசிப்போம். दुनिया को देखकर हमें चिंतित होने की आवश्यकता नहीं है। எனவே இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களையும் யோசித்து பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. अंधकार और बढ़ेगा, அந்தகாரம் இன்னும் அதிகமாகத்தான் क्योंकि போகும். बाइबल में लिखा है अंतिम दिनों में महामारियां फैलेगी। அதாவது வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, கடைசி நாட்களிலே மகா கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி. अंतिम दिनों में दुष्ट और दुष्ट हो जाएंगे लिखा है। அதாவது கடைசி நாட்களிலே தீமையானவர்கள் இன்னும் அதிகமான தீமை செய்கிறவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்கிறது. लेकिन बाइबल में ये भी लिखा है कि धर्मी और ज्यादा धर्मी होते जाएंगे। ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமான் இன்னும் நீதிமான் ஆவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए इन दिनों में बहुत ही आवश्यक है कि हम अपने आप को उठ के प्रकाशमान होने के लिए और ज्यादा हम अपने आप को बलवंत करें। எனவே இந்த நாளிலே இது மிக அவசியம். நாம் நம்மை நாமே இன்னும் அதிகமாக எழுப்பி தேவனுக்காக பிரகாசிப்பதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். 5C आज हमने देखा है। எனவே இன்றைக்கு 5C குறித்து நாம் சிந்தித்தோம். कनेक्ट विद क्राइस्ट पहला हमने देखा। இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும். कंज्यूम गॉड्स वर्ड, परमेश्वर के वचन से अपने आप को भरते जाएं। தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை நிரப்பிக் கொண்டே இருங்கள். कमिटमेंट टू गॉड्स वर्क, परमेश्वर के काम के लिए समर्पण होना आवश्यक है। தேவனுடைய வேலைக்காக உங்களை அதிகமாய் அர்ப்பணம் செய்யுங்கள்.
cultivate the good character, अच्छा चरित्र को हमें और डेवलप करें. உங்களுடைய குணாதிசயங்களை உங்களுடைய நடத்தைகளை நீங்கள் சீர்படுத்துங்கள். Confess positively, हमेशा सकारात्मक अंगीकार. நீங்கள் நேர்மறையான அறிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். ये 5 सी को हम लगातार अभ्यास करते रहे, परमेश्वर हमें और ज्यादा उसके प्रकाशमान होने के लिए सहायता करें. எனவே இந்த 5 சீக்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கும் போது நாம் தேவனிலே எழும்பி பிரகாசம். परमेश्वर हम सबको इन वचनों के द्वारा आशीष दे. தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. और उनके हम लगातार प्रकाशमान होते रहे. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய். एक समर्पण हम सबके जीवन में बहुत ही आवश्यक है. எனவே இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். मुझे नहीं मालूम कौन सा सी आपके जीवन में कमजोर है. எனவே எனக்கு தெரியாது எந்த சீல நீங்கள் குறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. हो सकता है आप परमेश्वर से बहुत अच्छी कनेक्टिविटी हो सकता है. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் இருக்கலாம். अगर नहीं है तो आज उसको मजबूत करना शुरू करें. ஒருவேளை ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பிலே நீங்கள் குறைவு இருந்தால் இன்றைக்கு அதை பலப்படுத்த உபயோகம். हो सकता है वचन को बहुत ही अच्छे से पढ़ते होंगे, लेकिन नहीं पढ़ते, तो आज ये कमिट करें कि प्रभु आज से मुझे अच्छे से वचन को मनन करना है, ध्यान करने के लिए मुझे सहायता करें. ஒருவேளை நீங்கள் வேதத்தை தியானிப்பதிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களானால் இந்த காலை நேரத்தில் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். हो सकता है आज तक परमेश्वर के काम का जब भी मौका मिला हम आगे नहीं बढ़े, लेकिन आज एक कमिटमेंट करें कि प्रभु जो भी आपने टैलेंट दिया है उसमें मैं आगे बढ़कर आपके लिए करना चाहता हूँ. ஒருவேளை தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட போதும் அதை நாம் நிராகரித்திருக்கோம் என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் அதற்காக உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். हो सकता है आज तक हमारा कैरेक्टर अच्छा नहीं था, गुप्त में हमारा जीवन कैसा है, अपने आप को पहचाने और प्रभु के सामने अपने आप को समर्पित. எனவே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், அதுல நாம் குறைவாய் இருக்கும் என்றால் இந்த காலை நேரத்துல தேவ பலத்துக்காக நம்மை ஒப்புக்கொள்ளுங்கள். और आज तक हमारा वचन मुंह से निकलने वाले शब्द कैसे थे, अपने आप को पहचाने, अपने शब्दों को पहचानिए और प्रभु से हम मांगे जैसे यशायाह ने कहा, प्रभु मेरे होठों को छू ले और मुझे शुद्ध कर दे. वैसे हमारे जीवन में भी शुद्धता आने पाए. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் வருகிறது? நேர்மறையான வார்த்தைகளாக நாம் பேசுகிறோமா அல்லது எப்போதுமே எதிர்மறையானவர்களை பேசுகிறோமா? நமக்கு சாதகமாய் நமக்கு நேர்மறையாய் பேசி மற்றவர்களை நாம் பழிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோமாக, அதுவரை நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், என்னுடைய உதடுகளை தொட்டு என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஏசாயா சொன்னது போல இந்த காலை நேரத்தில் நம்ம आइए हम प्रार्थना करेंगे. सर्वशक्तिमान पिता, हम धन्यवाद करते हैं आज के सुबह के लिए, आपके वचनों के लिए हम धन्यवाद करते हैं प्रभु जी. आपकी इच्छा है प्रभु कि हम उठे और प्रकाशमान हो इस अंधकार भरे प्रभु जी. जब संसार में अंधकार फैल रहा है, आपने चर्च को, कलीसिया को, हर विश्वासी को प्रभु ये वचन दिया है, मेरा तेज तेरे ऊपर उदय हो. आज के वचनों के लिए हम धन्यवाद करते हैं कि आपने हमें जीवितों की प्रभु जी भूमि में इसीलिए रखा है ताकि हम आपके लिए गवाह बन सके, ताकि आपके लिए फलवंत दाखलता बन सके, हमारे फलों के द्वारा पिता आपको महिमा मिल सके. पिता, आज की सुबह जो कुछ हमने ध्यान किया है और जितना ने प्रभु जी समाज को सुना, सभी के ऊपर आपकी आशीष को चाहते हैं. उनके जीवन की हर एक कमजोरियों को दूर करें, एक नया बल दीजिए, पवित्र आत्मा का सामर्थ्य दीजिए. आपके प्रभु जी उस सामर्थ्य में होते हुए एक फलवंत जीवन जीने के लिए और प्रभु लगातार आपकी महिमा करने के लिए सब कुछ समय धन्यवाद करते हैं. आपके प्रभु इस अनुग्रह के लिए महिमा आपको देते हैं, यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन. नमस्कार. தமிழா தெலுங்கு भोपाल अभिनय आया. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்கும்படியாகவும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை தடை பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு ஒரு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அநேக சீர்கள் நாங்கள் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை பரிசுத்த ஆவியானவரும் நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்களுக்காக நன்றி. அதையெல்லாம் நாங்கள் சரிப்படுத்தி இந்த நாட்கள்ல அதிகமாக எழுதி பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதாக. இந்த வார்த்தையை கொண்டு வந்து உங்களுடைய தாசரை ஆசீர்வதியும் இன்னும் வலிமையாக எடுத்து தேசம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க எங்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் எல்லாரும் இருக்கட்டும். ஒவ்வொரு வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நாட்கள்ல வேலையை இழந்திருக்கிற குடும்பங்களுக்கு மற்ற நல்ல வேலை வாய்ப்புகளையும் தருகிறார். சொந்தமாய் தொழில் செய்வதற்கு வேண்டிய கிருமியை தருகிறார். அதுவே மீண்டும் தொழில் தொடங்குவதற்காக நல்ல சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசல்களை திறப்பீராக. தொடர்ந்து கிருபை ஆலய கட்டுமான பணிகளில் தொடர்ந்து கரமிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். மகிமையாக மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதா. ஆமென். ஈசிஐ திருச்சபையார் நான் செய்தினால் ஈரவு சத்தியத்தில் என்றுமே இரவு தேவனாசி ஆதரத்தோடு நாடியாவை ஆனுக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவசியம் சகல உபகாரங்களையும் வருவாரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் இந்த வாரம் முழுவதும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.